வணக்கம். உயிர் பைங்கிளிங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? மறுநாள் மீண்டும் சென்னைக்கு பயணமானாள் அவள். பஸ் விட்டு இறங்கியதும் அன்று பணம் கொடுத்து உதவிய இளைஞனை மரியாதை நிமித்தம் சந்தித்து மீண்டும் ஒரு முறை நன்றி சொன்னாள். இதில் என்னங்க இருக்குது? உட்காருங்க, சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, நான் அவசரமாக போகணும், அப்புறம் முடிஞ்சால் வரேன். வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்ச மாதிரி தான், இருந்தாலும் சாயங்காலம்தான் உறுதியாக ஸ்வீட் கொடுத்து சொல்ல முடியும். நான் வரட்டுமா? ஆல் த பெஸ்ட். அவள் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினாள். மணி 9 தான் ஆகிறது. ஆனந்த் அவன் அலுவலகத்திற்கு வந்திருப்பானா தெரியவில்லை. போய் பார்ப்போம், வராவிட்டாலும் காத்திருந்து பார்த்துவிட்டே கிளம்புவோம். அவள் பொடி நடையாய் நடந்தாள். அந்த கட்டிடத்திற்குள் நுழையும் போது கரப்பான் பூச்சி நினைவும் பயமும் வந்தது. ஏதாவது கரப்பான் தென்படுகிறதா என்று பயத்தோடு பார்த்தபடியே படியேறினாள். நல்ல காலம் எதுவும் இல்லை. அப்பாடா என்று இழுத்து மூச்சு விட்டபடியே அவன் அலுவலகத்தில் நுழைந்தாள். படி ஏறி வரை இவ்வளோ நேரமா? அவளை வரவேற்றபடி கேட்ட ஆனந்தே வியப்போடு பார்த்தாள். பார்த்தீங்களா நான் வரத? உள்ளே நுழையும் போதே பார்த்துட்டேன். 15 நிமிஷமாக படி ஏறி வர. கரப்பாம்பூச்சி பயந்தான். அவள் சிரித்தாள். பயப்படக்கூடாது, முடிஞ்சால் அதுக்கு ஒரு மண்டபம் பண்ணி பூஜை வைக்கணும். அவள் விழி விரித்தாள். பின்ன அது மட்டும் அன்னைக்கு உன்னை அலற வச்சிருக்காட்டி இன்னைக்கு இங்கே நின்று என்னோட பேசிகிட்டு இருப்பியா? அதானா? அது என்னமோ உண்மைதான். அவள் சிரித்தாள். வந்திருப்பீங்களோ மாட்டீங்களோன்னு நினச்சேன். 8:30க்கெல்லாம் வந்துடுவேன். ஒர்க்கஹாலிக்னு சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை, வீட்டில் அவ்வளோ பிரச்சனை. என்ன சாப்பிட்ட நீ? பசி இல்லை. வேலை உனக்கு தான், டென்ஷன் எல்லாம் ஆக வேண்டாம். 11 மணிக்கு அங்கே இருந்தால் போதும். நானும் கூட வரணுன்னா வரேன். ஏதாவது சாப்பிடு முதல்ல. அவன் எழுந்தான். நிஜமாகவே பசித்தது. தனியே போய் ஹோட்டலில் சாப்பிட பயம். அதனால் பொய் சொன்னாள். இப்போது அவன் சாப்பிட அழைத்ததும் பசி தீவிரமாயிற்று. அருகில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். இட்லி போதும் என்றாள். அவளுக்கு இட்லியும் தனக்கு காப்பியும் சொன்னான். ஹோட்டலில் வேலைன்னதும் அம்மா பயந்துட்டாங்க. அப்புறம் பக்குவமாக பேசி சம்மதம் வாங்கிட்டேன். அவன் பில்லுக்கு பணம் கொடுத்து விட்டு போலாமா என்றான். ஹோட்டல் மிக அழகாய் 5 நட்சத்திர அந்தஸ்துக்கு இருந்தது. எதனால் 2 நட்சத்திரம் குறைந்ததென்று தெரியவில்லை. அவளை உட்கார வைத்துவிட்டு நண்பனை பார்க்க போனான் ஆனந்த். வாடா, வந்தாச்சா உன் ஃப்ரெண்டு? நண்பன் கம்ப்யூட்டரிலிருந்து எழுந்தான். கர்டன் விலக்கி வெளியில் உட்கார்ந்திருந்த சம்யுக்தாவை பார்த்தான். பரவாயில்ல, ரிசப்ஷனில் உட்கார்ற அளவுக்கு அழகு, பர்சனாலிட்டி எல்லாம் இருக்குது. புத்திசாலித்தனம் எப்படியோ. எனக்கு தெரிஞ்ச வரை அதுக்கும் குறைவில்லை. இருந்தாலும் எனக்கு மட்டும் எவ்வளோ நாள் பழக்கங்கிற? ஜஸ்ட்டு ஒரே ஒரு நாள். நான் தான் சொன்னேனே, எதுக்கும் நீயே பேசிப்பார். ஐக்கியூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடுறது. சேச்சே, நீ சொன்னால் சரிதான். என்னடா பொல்லாத வேலை இது? கொஞ்சம் பேச்சு திறமை, கனிவு, பொறுமை, சமயோஜிதம் இதெல்லாம் இருந்தால் பூன்னு ஊதி தள்ளிடலாம். சமாளிச்சுப்பான்னு தான் நினைக்கிறேன். பாவம், கஷ்டப்படுற குடும்பம். இவ சம்பளத்தை எதிர்பார்க்குற நிலைமை. புரியுது, வா போகலாம். அப்பாயின்மெண்ட் பண்ணுற முழு அதிகாரமும் பாஸ் எனக்கு கொடுத்துருக்கார். கவலைப்படாமல் வா. இருவரும் வெளியில் வர சம்யுக்தா மரியாதை நிமித்தம் எழுந்து நின்றாள். வாங்க, ஐ ஆம் கௌதம். அவன் பெயர் சொல்லியபடி சகஜமாய் கை நீட்ட அவள் தயங்காமல் தன் கையை நீட்டி குலுக்கினாள். பரவாயில்லை, தேவையற்ற கூச்சம் இல்லை. அவன் தன் மனசுக்குள் அவளை மதிப்பீடு செய்தான். 1/2 மணி நேரம் அவளோடு பேசி கொண்டிருந்தான். அந்த 1/2 மணியில் அவளது ஆங்கில அறிவு, புத்திசாலித்தனம், பொது அறிவு, அவளது விருப்பு வெறுப்புகள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். பயமுறுத்தும் இன்டர்வியூவாக இல்லாமல் சிநேகமான பேச்சிலேயே அறிய வேண்டியவை அறியப்பட அவளுக்கு வேலை கொடுப்பதென தீர்மானமாயிற்று. அவன் எழுந்து மீண்டும் அவளோடு கை குலுக்கினான். இருந்து ஆர்டரை வாங்கிக்குங்க. தேங்க்யூ சார். நோ சார் மோர், ஜஸ்ட் கால் மீ கௌதம். நானும் இங்கே ஒரு ஊழியன்தான். அனாவசிய மரியாதையெல்லாம் வேண்டாம். அவன் வேலை இருப்பதாக சொல்லி விடை பெற்று கொண்டு நகர ஆனந்த் சந்தோஷமாக அவளை பார்த்தான். இப்போ சந்தோஷந்தானே? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். அது என்ன அவ்வளோ கஷ்டமா என்ன? எப்படி? சாயங்காலம் பீ கவரில் அண்ணா சாலை மத்தியில் நின்று ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணால் போதும். யாருக்கு? எனக்கு தான். நான் தானே வேலை வாங்கி தந்திருக்கேன். நான் ரெடி. நீங்கள் ரெடியா? என்ன பயந்துருவேன்னு நினச்சிங்களா? டிராஃபிக் ஜாம் ஆகிடும்.
போலீஸ்காரன் பப்ளிக் நியூசன்ஸ்னு கேஸ் போட்டு 2 பேரையும் பிடிச்சு உள்ளே தள்ளிடுவான். வேணும்னா அவனுக்கும் ஒரு நமஸ்காரம் போட்டால் போச்சு. பாவம், நடு ரோட்டில் அச்சதிக்கு எங்கே போவான்? அவள் சிரித்தாள். மனசு சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. இருட்டில் ஒரு சின்ன ஒளிக்கேற்று தெரிந்துவிட்ட சந்தோஷம். 1 மணி நேரத்தில் ஆர்டர் கம்ப்யூட்டரில் அடித்து வந்தது. உங்களை கௌதம் கூப்பிட்டார்மா, ஒரு ஆள் சொன்னான். நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். அவள் மட்டும் போனாள். வாங்க, ஆர்டர் கிடைச்சதா? படிச்சிங்களா? இன்னும் இல்லை சார், இப்போ தான் கொடுத்தாங்க. சம்பளம் 3000ன்னு போட்டிருக்கேன். போக போக உங்கள் திறமையை பொறுத்து கூட்டப்படும். உங்களுக்கு வருஷத்துக்கு 1 டஜன் சாரீ ப்ளவுஸ் எங்கள் செலவில் கொடுக்கப்படும். லேடி ட்ரெஸ் டிசைனர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அளவு கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உங்கள் தோற்றத்தை பொலிவுபடுத்திக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நம்ம ஹோட்டல்லையே பார்லர் இருக்குது, உங்களுக்கு அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. கௌரவமான மனிதர்கள் தான் இங்கே வந்து தங்குவாங்க. அவங்களோட திருப்தி தான் நமக்கு முக்கியம். அவங்க கோபமாக பேசினா கூட நாம் புன்னகையோடு தான் இருக்கணும். நீங்கள் திறமையாகவே உங்கள் வேலையை செய்வீங்கன்னு நம்புகிறேன். என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்க? 2 நாள் டைம் கொடுங்க கௌதம். ஊருக்கு போய் என் பொருட்களை எல்லாம் கொண்டு வரணும். ஹாஸ்டல் பார்க்கணும். எதுக்கு ஹாஸ்டல்? நான் தங்கிக்கதான். எதுக்கு வெளியில் தங்கணும்? இங்கேயே ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கே, அதில் ஒரு அறை ஒதுக்க சொல்கிறேன். தங்கிக்க வேண்டியது தானே? தேங்க்ஸ். நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் ஸ்டாஃப் 24 மணி நேரமும் கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறது எங்களுக்கு வசதி தானே. அவன் இன்டர்காம் எடுத்து யாரிடமோ பேசினான். பிறகு அவளை பார்த்தான். எங்கள் டிசைனர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. ப்ளவுஸ் அளவு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் வரத்துக்குள்ளே சாரீ ப்ளவுஸஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். அவள் வெளியில் வந்தாள். ஆனந்திடம் சொல்லிவிட்டு முதல் மாடிக்கு போய் அளவு கொடுத்து விட்டு வந்தாள். இருவரும் கிளம்பினார்கள். ஆனந்த் பஸ் ஸ்டாண்ட் வரை கூட வந்தான். வேலை கிடைச்சாச்சா? பஸ் ஸ்டாண்ட் இளைஞன் கேட்டான். கிடைச்சிருச்சு, சார் தான் வாங்கி தந்தார். ஆனந்தை அவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் சிநேகமாய் பார்த்து கைகுலுக்கி கொண்டார்கள். அமுதாவின் கல்யாணம் இன்னும் 1 வருடம் கழித்துத்தான் என்றாலும் வேறு வழியின்றி அவளுக்கு முன்னதாகவே அருந்ததியின் கல்யாணத்தை நடத்த வேண்டியதாயிற்று. அமுதாவுக்கென்று வாங்கிய லோனும் வைத்திருந்த நகைகளையும் கொண்டு தன்னால் முடிந்தவரை சிறப்பாகவே திருமணத்தை நடத்தினான். மிக வேண்டியவர்களை மட்டும் அழைத்திருந்ததால் அதிக கூட்டமும் ஆரவாரமும் இன்றி நடந்தது திருமணம். திடீரென்று நிச்சயிக்கப்பட்ட திருமண வேலைகளால் சரியான அலைச்சல் ஆனந்திற்கு. ஆஃபீஸுக்கு 10 நாள் லீவு போட்டிருந்தான். அக்கா இருக்க தங்கைக்கு திருமணமா என்று யாரும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு குடையக்கூடாது என்பதால் அதிகம் வம்பு பேசும் தூரத்து உறவுகளை கூட திருமணத்திற்கு அழைக்கவில்லை. சம்யுக்தாவை அழைக்கலாமா என்று நினைத்தவன் பிறகு வேண்டாம் என்று தீர்மானித்தான். தேவையில்லாத கேள்விகள் வீட்டில் எழும், எதற்கு அந்த தர்ம சங்கடம் என்று நினைத்தான். அவளுக்கும் அனாவசிய செலவு வைக்க வேண்டாம். வேலை வாங்கி கொடுத்து விட்டான் என்பதற்காகவே தேவையில்லாமல் காசை கொடுத்து எதையாவது வாங்கி வந்து பிரசன்ட் பண்ணுவாள். பாவம், அவள் வீடு இருக்கும் நிலையில் அப்படியெல்லாம் செலவு வைத்து சங்கடப்படுத்த வேண்டாம் என்பதால் அவளையும் அழைக்கவில்லை. அலைச்சல் காரணமாக அவளை பார்க்கவோ பேசவோ கூட முடியவில்லை. கல்யாணம் முடிந்த பிறகுதான் அவளை போய் பார்த்து வேலை எப்படி இருக்கிறது என்ன என்று விசாரிக்க வேண்டும். திருமணத்திற்கு மறுநாள் மாப்பிள்ளையும் பெண்ணையும் கொண்டு போய் அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வந்த கையோடு வெளியில் கிளம்பினான். கொஞ்சம் பட்சணம் கட்டி கொடுமா. வந்ததும் வராதுமா எங்கடா கிளம்பிட்ட? வந்துடுறேன் என்றவன் அம்மா கட்டி கொடுத்த பட்சண பார்சலோடு படி இறங்கினான். ரிசப்ஷனில் சம்யுக்தாவை காணவில்லை. அங்கிருந்த வேறு ஒரு பெண்ணிடம் அவளை பற்றி விசாரித்தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு லீவு, சார் ரூமில் இருப்பாங்க. என்ன உடம்பு? தெரியல, போய் பாருங்க. அவன் கவலையோடு அவள் அறைக்கு வந்தான். கதவை திறந்த சம்யுக்தாவின் முகம் சிவந்து வீங்கி இருந்தது. என்னம்மா ஆச்சு? ஆனந்த் பதறினான். அந்த பரிவில் அவள் கண்கள் தாள முடியாமல் பொங்கி வழிந்தது. உள்ளே வந்து முழங்காலில் முகம் புதைத்து கொண்டாள். என்னாச்சு சம்யுக்தா? சொன்னா தானே? அவள் கண்ணை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள். அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. என்ன? அவள் வீட்டு விவரங்கள் ஓரளவுக்கு தெரிந்ததால் என்னவாயிருக்கும் என்று யோசித்தான். காசு நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு ஆளோட காணாமல் போனான்னு சொன்னேனே அக்கா, அவளுக்கு என்ன? அந்த ஆள் அவளை நல்லா அனுபவிச்சுட்டு பணம் நகை எல்லாத்தையும் விற்று கரைச்சிட்டு இவளை அடித்து விரட்டி விட்டுட்டான். அவன் கண்களை மூடிக்கொண்டு ச்சே, ஒரு பெண்ணை இப்படி கூட ஏமாற்றுவார்களா?
எப்படி முடிகிறது? அக்கா தங்கைகளோடு பிறந்திருக்க மாட்டானோ? இது போன்ற ஆண்களால் மொத்த ஆண் இனத்திற்கும் கெட்ட பெயர். இப்போ அக்கா எங்கே இருக்கா? அவள் எங்கே போவா? எங்கள் வீட்டில் தான் இருக்கா. தான் தப்பு பண்ணிட்டதா கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லை. அப்பா அம்மா ஒழுங்காக பொறுப்போட காலகாலத்தில் தனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா தான் இப்படி சீரழிஞ்சு போயிருப்பேனான்னு நீட்டி முழக்கிறா. அப்பா படுக்கையில், அம்மாவால் அவளை அடக்க முடியல. நானும் அங்கே இல்லை. ஆக அங்கே இப்போ அவள் வச்சது தான் சட்டம். நான் அனுப்பின பணத்தையும் அம்மா கிட்டேருந்து வாங்கி வச்சுக்கிட்டு அவள் தான் வரவு செலவை பார்த்துக்கிறாளாம். அம்மா அழ அழ லெட்டர் எழுதியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஆனந்த். அக்காவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன ஏதுன்னு ஒன்றும் பிடிபடலை. நான் ஏதோ சம்பாதிக்கிறேன். அந்த பணத்தில் அம்மா அங்கே அப்பாவை கவனிச்சிட்டு கஞ்சியோ கூழோ நிம்மதியாக கொடுத்தலும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா அந்த நிம்மதியெல்லாம் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்கலை. போனதோ கெட்டதோ வந்ததையோ கூட நான் குத்த சொல்லலை. அட்லீஸ்ட் இத்தனைக்கு பிறகாவது தன்னை மாற்றிக்கலாம் இல்லையா? ஆனது ஆயிடுச்சு. தன் எதிர்காலம் என்னன்னு யோசித்து ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து சுயமாக சொந்த காலில் நிற்கிற வழியை பார்க்கலாம் இல்லையா? ஆனால் அக்கா தன்னை பற்றியும் கவலைப்படுறாப்புல தெரியல, வீட்டை பற்றியும் கவலைப்படுறாப்புல தெரியல. அதே விஷம் கொற்ற பேச்சு நடவடிக்கைன்னு இன்னும் கூடியிருக்கே தவிர குறையலை. நீ உடனே வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற வழியை பார். இப்போ நீ தான் இந்த வீட்டுக்கு தலைவி. சம்பாதிக்கிறவளுக்கு தான் பேசுகிற உரிமையும் அடக்கிற உரிமையும் உண்டு. உடனடியாக ஏதாவது பண்ணி இவக்கிட்டேருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கிடுன்னு அம்மா எழுதியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஆனந்த். எதுக்காக எங்களுக்கு மட்டும் கஷ்டம் மேலே கஷ்டம்? எவ்வளோ பேர் இந்த வயசில் ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் பணம் பங்களா கார்னு பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. நான் பணமோ பங்களாவோ கூட கேட்கல. அடுத்தடுத்து இப்படி பிரச்சனைகள் வராமல் இருக்கக்கூடாதா? அவள் ஒருவித பெருமூச்சோடு நிறுத்த ஆனந்த் சற்று நேரம் மௌனமாக பேனாவை உருட்டி கொண்டிருந்தான். சே, உங்கள் கஷ்டம் எல்லாம் பத்தாதுன்னு என் கஷ்டத்தை வேற கொட்டி தீக்கிறல்ல. பரவாயில்ல, 100 கிலோ வெயிட் தூக்குறவன் கூட 2 கிலோ வைக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாரம் சுமக்கிறவனுக்கு பாரம் பெருசு இல்லை. சாப்பிட்ட தட்டு கூட தூக்கி பழக்கம் இல்லாதவன் கிட்ட மயிலிறக கொடுத்தா கூட கணக்குதேம்மா. ஆனந்த் புன்னகைத்தான். நான் என்ன செய்யட்டும்? அக்காவை சமாளிக்க ஒரு வழி சொல்லுங்களே. பண விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இரு. சம்பளம் கொடுக்க போகும்போது நீயே வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி போட்டுரு. காய்கறியிலேருந்து தினப்படி வேணுங்கிற சாமான்களை ஏதாவது நல்ல கடையில் அக்கௌண்ட்டில் வாங்கிக்க சொல்லி அந்த அக்கௌண்ட்டையும் நீ போகும்போது மாதா மாதம் செட்டில் பண்ணிவிடு. இது தவிர அக்காவுக்கு தெரியாமல் அம்மா கிட்ட ரொம்ப அவசர செலவுக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சுட்டு வா. தன் செலவுக்கு உங்கள் அக்கா பணம் கேட்டால் உழைச்சி சம்பாதிச்சு செலவழிச்சுக்க சொல்லு. அவள் சொன்ன யோசனை நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகும் என்று தோன்றியது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் தான் ஏன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்கும் அக்காவுக்கு பயப்பட வேண்டும்? அடுத்த முறை ஊருக்கு போகும்போது அவளை ஒரு கை பார்த்து கொள்வதென்று முடிவு செய்தாள். தைரியம் வந்தாச்சா? நிறைய. ஆமாம், நீங்கள் என்ன இவ்வளோ நாளாக ஆளை காணோம்? எங்கே போயிட்டீங்க? தங்கைக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. அதுக்காக தான் லீவு போட்டேன். அவன் பட்சண பொட்டலத்தை நீட்டினான். கல்யாணமே முடிஞ்சாச்சா? ரொம்ப மோசம். நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லை பாருங்க. கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவேன்? என் வீடு ரொம்ப பழம் பஞ்சாங்கம், சட்டுன்னு தப்பாக பேசிடுவாங்க. ஆஃபீஸ் கலீக்னு சொல்கிறது. நீ வேற, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கரப்பாம்பூச்சி முதற்கொண்டு அவங்களுக்கு அடையாளம் தெரியும். புதுசாக யாராவது வேலைக்கு சேர்ந்துருந்தா கூட எனக்கு முந்தி எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். ஆஃபீஸில் ஒரு ஓட்டவாய் ஸ்டாஃப் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது. அந்த ஓட்டவாய்க்கு அன்னைக்கு நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்ததும் நீங்கள் என்னோட கிளம்பி வெளியில் வந்ததும் தெரியாதா? அதை சொல்லியிருக்க மாட்டாங்களா? நல்ல காலம், அன்னைக்கு அவங்க லீவு, நாம் பிழைச்சோம். ஸோ ஒரு தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு தங்கை படிச்சிட்ருக்கா இல்லை? படிக்கிற தங்கைக்கு தான் இப்போ கல்யாணம் ஆச்சு. அவள் வியப்போடு ஏறிட்டாள். அப்போ பெரிய தங்கை? அது ஒரு கதை. அவன் நடந்தவற்றை சுருக்கமாக சொல்ல அவள் இன்னும் அதிக வியப்பை காட்டினாள். உங்கள் வீடு பழம் பஞ்சாங்கம். நீங்கள் உங்கள் தங்கச்சி காதில் மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? பயம் முதல்லையே அடக்கி இருக்கணும். அப்போ விட்டுட்டு இப்போ பிடிச்சா அவள் ஓடிடுவேன்னு துணிச்சலாக சொல்கிறா.
மானம் மரியாதையும் அவளோடு சேர்ந்து ஓடிடுச்சுன்னா, அல்லது வற்புறுத்தி இம்சை பண்ணி பலவந்தமாக வேறு ஒருத்தனுக்கு கட்டி வச்சப்புறம் கட்டிக்கிட்டவனுக்கு அவள் துரோகம் பண்ணிட்டான்னா அது யாருக்கு அசிங்கம்? அதான் வேற வழி இல்லாமல் அவள் விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அவளை பார்க்க வந்தவங்க கிட்ட உண்மையை சொன்னேன். போனால் போகட்டும், அடுத்தவளை கட்டி கொடுங்கன்னாங்க. அடுத்தவளும் லவ்வுக்கு விண்ணு அலையறதுக்கு முந்தி கௌரவமாக கட்டி கொடுத்துருவோம் நாங்கள் அம்மா. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்களே, குத்தங்குறை சொல்லாமல் சின்னவளை கட்டிக்கிட்டாங்களே. பரவாயில்ல, கடவுள் எல்லா கதவையும் சாத்திர மாட்டான்னு சும்மாவா சொல்கிறாங்க? எனிகவ், வெற்றிகரமாக ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ணான்னா இப்படியெல்லாம் இருக்கணும். எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கானே, பாசம்னா வீச என்ன விலைன்னு விசாரிச்சுக்கிட்டேன். அவள் அழுத்து கொள்ள அவன் புன்முறுவலோடு எழுந்தான். இதுதான் வாழ்க்கை சம்யுக்தா. நினச்சது நடக்காது, தேவையானது கிடைக்காது. கடவுள் விளையாடுற பொம்மைகள் தானே நாம். வேதாந்தம்மா, வேற வழி. அப்போ வரட்டுமா? ரொம்ப நேரமாச்சு. பிரச்சனை வந்தால் சமாளிக்கிற வழியை யோசி. இப்படி முகம் சிவக்க அழுதா பிரச்சனை தீந்துருமா? அவள் வெக்கப்பட்டவாறு அவனோடு வராண்டா வரை வந்து வழி அனுப்பினாள். அங்கிருந்து நேராக வீட்டுக்கு வந்தவன் வீட்டிலே காணப்பட்ட கலைவரம் கண்டு பதறினான். என்னம்மா ஆச்சு? என்னத்தை சொல்லடா? கல்யாண பட்சணத்தை உங்கள் அப்பா அந்த குழந்தைக்கு எதிரில் தான் வச்சு திங்கணுமா? அதோட உடம்பை பற்றி தெரியாதா அவருக்கு? குழந்தை அவர்கிட்ட ஸ்வீட் கேட்டிருக்கான், போடான்னு விரட்டி இருக்கார். இவன் உடனே சமயக்கட்டுக்கு போய் ஆசை தீர எடுத்து தின்னுட்டான். நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அலுப்பில் அடித்து போட்டா மாதிரி தூங்கிட்டோம்ப்பா. குழந்தை தலை சுற்றி விழுந்த சத்தத்தில் தான் அலறி அடித்து எழுந்தோம். அக்கா அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு ஓடி இருக்கா. என்னாச்சுன்னு இன்னும் ஒன்றும் தகவல் தெரியல. இவரை போக சொன்னால் சாவட்டுமேனு இரக்கம் இல்லாமல் சொல்கிறார். அம்மா மறுபடியும் அழ ஆரம்பிக்க ஆனந்த் செருப்பை கூட கழற்றாமல் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தான். நல்ல காலம், பெருசாய் ஆபத்தொன்றும் இல்லை. உடனடியாய் கவனித்ததால் சர்க்கரையின் அளவு குறைந்து நார்மலுக்கு வந்தது. குழந்தை கண்ணில் படுறாப்புல யாராவது இனிப்பு வைப்பாங்களா? டாக்டர் கடிந்து கொண்டார். 750 ரூபாய் சுளையாய் ஃபீஸ் வாங்கிவிட்டார். ஆனந்த் பணத்தை கட்டிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். எதுவும் பேசவில்லை. நல்லதாய் 2 செட் ட்ரெஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தான். நீயாவது சந்தோஷமாக இருப்பதாவது என்று சொடக்கு போட்டு தெய்வம் இப்படி ஒரு செலவு வைத்துவிட்டு சிரிக்கிறது. யாரை நொந்து கொள்ள? அக்காவையா? ஈவிரக்கமற்று குழந்தையின் எதிரில் இனிப்பு தின்று அவன் ஆசையை தூண்டிவிட்ட அப்பாவையா? அல்லது தன் தலையெழுத்தையா? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.